வணக்கம். திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகள் முடியப்போகும் நிலையில் தமிழக மக்கள் முன்னிலையில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்த 5 ஆண்டு கால ஆட்சி வெற்றியா அல்லது தோல்வியா? 2021 திராவிட மாடல் என்ற முழக்கத்துடன் ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு சமூக நீதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மையமாகக் கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. ஆனால் அதே சமயம் பல விமர்சனங்களையும் எதிர்கொண்டுள்ளது. முதலில் இந்த ஆட்சியின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுவது பொருளாதார வளர்ச்சி. கடந்த 2024-25 நிதியாண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 14.9% உயர்ந்துள்ளது. இது இந்தியாவிலேயே மிக உயர்ந்த வளர்ச்சியாகும். தமிழகம் இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவதை இந்த அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் 41% பங்களிப்புடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. 2024 நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 624 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 16 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு கூறப்படுகிறது. தமிழகத்தின் தனிநபர் வருமானம் தற்போது 162 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது தேசிய சராசரியை விட 1.77 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த அரசின் அடையாளமாக விளங்குவது அதன் சமூக நலத்திட்டங்கள். விடியல் பயணம் என்ற பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் இதில் ஒரு மைல்கல். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 430 கோடிக்கும் அதிகமான பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒரு பெண் மாதம் தோறும் 1000 ரூபாய் வரை சேமிக்க முடிவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டுவரப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்தியா முழுவதும் கவனத்தை பெற்றுள்ளது. பசியின்றி மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மாணவர்களின் வருகையை அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆட்சியின் மிகப்பெரிய அரசியல் பலமாக பார்க்கப்படுவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதன் மூலம் 115 கோடி பெண்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 11,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை நேரடியாக பெண்களுக்கு சென்றடைய செய்வதன் மூலம் அடித்தட்டு மக்களின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது. மாணவிகளின் உயர்கல்வியை உறுதி செய்ய புதுமை பெண் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கல்லூரிகளில் மாணவிகள் சேர்க்கையை 34% அதிகரித்துள்ளது. பொருளாதார தடையால் கல்வி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த திட்டங்கள் திராவிட மாடலின் வெற்றியாக முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த நாணயத்தின் இன்னொரு பக்கம் என்ன? சாதனைகளுக்கு இணையாக இந்த அரசு சந்தித்துள்ள சவால்களும் தோல்விகளும் எவை? வாருங்கள் பார்க்கலாம். முதல் மற்றும் முக்கியமான சவால் தமிழகத்தின் அதிகரித்து வரும் கடன் சுமை. 2021 4 லட்சம் கோடியாக இருந்த கடன் தற்போது 9.5 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. அரசு வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் வாங்குவதாக கூறினாலும் நிதி பற்றாக்குறை எதிர்கால தலைமுறையினருக்கு பெரிய பாரமாக மாறும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை. சென்னை ஆம்ஸ்ட்ராங் கொலை மற்றும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் இந்த ஆட்சியின் பாதுகாப்பு கொள்கைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தின. கொலை குற்றங்கள் குறைந்துள்ளதாக அரசு புள்ளி விவரங்கள் கூறினாலும் மக்கள் மத்தியிலான பாதுகாப்பான உணர்வு குறைந்துள்ளதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஊழல் புகார்கள் மற்றும் அமைச்சர்களின் கைதுகள் திமுக அரசின் பெயருக்கு மற்றுமொரு கரையாக அமைந்தன. செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி போன்ற முக்கிய அமைச்சர்களின் சட்ட போராட்டங்கள் ஆட்சியை உலுக்கின. முதலமைச்சர் ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதாக கூறினாலும் இந்த நிகழ்வுகள் எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய அரசியல் ஆயுதமாக மாறின. மறுபுறம் தேர்தல் வாக்குறுதியான நீட் தேர்வு ரத்து என்பது இன்னும் எட்டாக்கனியாகவே உள்ளது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற முடியாதது ஒரு தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது. மத்திய மாநில உறவுகளில் உள்ள சிக்கல்களால் பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனது மாணவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரை மழைநீர் வடிகால் பணிகள் பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் 2023 ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் அந்த பணிகளின் தரம் குறித்து கேள்விகளை எழுப்பின. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்தும் தலைநகரில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க முடியவில்லை என்பது இந்த ஆட்சியின் நிர்வாக குறைபாடாக பார்க்கப்படுகிறது. அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் இந்த ஆட்சிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருகின்றன. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை சமாளிப்பதும் அதே சமயம் தனது வாக்கு வங்கியை தக்க வைப்பதும் முதலமைச்சருக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. இப்போது 2026 தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் அரசியலில் நுழைந்திருப்பது ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது தமிழக வெற்றி கழகம் யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பது ஒரு பெரிய விவாதம்.
இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்குச் சென்றால் அது திமுகவின் வெற்றியை பாதிக்குமா அல்லது அதிமுகவை வீழ்த்துமா என்பதே 2026 முக்கிய கேள்வியாக இருக்கும். இருப்பினும் திமுகவின் மிகப்பெரிய பலம் அதன் வலுவான கூட்டணி. காங்கிரஸ், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய இந்த 21 கட்சிகளின் கூட்டணி இன்னும் சிதையாமல் இருப்பது அவர்களுக்கு சாதகமான அம்சம். வாக்குகள் சிதறாமல் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் மீண்டும் ஒருமுறை ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் திமுக தலைமை உள்ளது. திமுகவின் நலத்திட்டங்கள் இலவச கலாச்சாரம் என்று விமர்சிக்கப்பட்டாலும் இது சமூக முதலீடு என்று முதலமைச்சர் தொடர்ந்து வாதிட்டு வருகிறார். மக்களின் கையில் பணம் புழங்குவதால் மாநிலத்தின் பொருளாதாரம் சுழற்சியில் இருக்கும் என்பதே திராவிட மாடலின் அடிப்படை தத்துவம். இது நீண்ட கால அடிப்படையில் பலன் தருமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒன்று. தேசிய அளவில் தமிழகத்தின் பொருளாதார மற்றும் சமூக குறிகாட்டிகள் முதன்மையாக இருப்பது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்துள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் பொருளாதார வளர்ச்சி, மகளிர் நலன் மற்றும் கல்வித்துறையில் இந்த அரசு வியக்கத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளது. ஆனால் கடன் சுமை, சட்டம் ஒழுங்கு சவால்கள் மற்றும் ஊழல் புகார்கள் இந்த ஆட்சியின் மீது ஒரு கேள்விக்குறியையும் வைத்துள்ளன. வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் அளிக்கும் இறுதி தீர்ப்பாக இருக்கும். ஸ்டாலின் கூறுவது போல் வெர்ஷன் 2.0 லோடிங்கா அல்லது மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்களா? உங்களை பொறுத்தவரை திமுக அரசு வெற்றியா தோல்வியா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.